பாரதி, எப்ப வந்த? ஏன் நிக்கிற? உட்காரு. ஏதா சாப்பிடுறியா? என்ன கொண்டு வரட்டும்? இல்ல, நான் சிதம்பரம் சாரை பார்க்க வந்தேன். ஏன், உனக்கு நாங்கெல்லாம் முக்கியம் இல்லையா? எங்களெல்லாம் பார்க்க வர மாட்டியா? எங்க கிட்ட பேச மாட்டியா? இல்ல, அன்னைக்கு எவ்வளவு ஆசையா நம்பிக்கையா உங்க வீட்டுக்கு வந்தோம். எனக்கு பெரிய ஏமாற்றம் தான். ஆனா வருத்தம்லாம் இல்ல. எங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்ல, எங்க சந்தோஷ் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயா மேல இருக்காரு, உங்களை வர சொன்னாரு. சரி பாரதி, நீ போய் அவரை பார்த்துட்டு வா. எதுக்கு வந்தான்னு தெரியலையே. மனசு மாறி சந்தோஷ கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வரேன்னு சொல்லிட்டு போக வந்திருப்பாளோ. ஆண்டவன் மனசு வச்சா அதுவும் நடக்கும். என்ன சார், சினிமாலாம் எடுக்க போறீங்களா? உங்க கண்டிஷனுக்கு ஒத்து வந்தா சான்ஸ் நிச்சயம், அப்படிதானே? பாரதி, நீ என்ன தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற. நான் எல்லாம் விளக்கமா சொல்றேன். எல்லாத்தையும் ஏற்கனவே கதிர் என்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? இல்ல பாரதி, ஆரம்பத்துல நான் கதிரை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதனால என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்தீங்க. உடனே நான் உங்களை தேடி வந்து நீங்க செஞ்சது நியாயம் இல்ல, தப்புன்னு சொல்லிட்டு போனேன். இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறம் இப்ப போய் என்னையும் கதிரையும் பிரிக்க கதிர் கிட்ட போய் பேரம் பேசிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை என்னன்னு சொல்றது? பாரதி, வர்கீஸும் அவர் வைஃபும் பிரிஞ்சிட்டப்போ அவங்கள ஒன்னா சேர்த்து வைக்கணும்னு விரும்புனீங்க. அப்போ உங்க மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டுச்சு. ஆனா இப்போ உங்க சுயரூபம், ரியல் ஃபேஸ் என்னன்னு தெரியுது சார். எப்படி கதிர் பாரதி லைஃப்ல இருந்து விலகிட்டா நாளைக்கே சினிமா டைரக்டர் ஆயிடலாம். அமெரிக்காக்கு போய் பிசினஸ் பண்ண இன்டர்நேஷனல் பிசினஸ் மேன் ஆச்சு நீங்க. உங்களுக்கு சொல்லியா தரணும்? பாரதி, என்ன பேச விடுமா. என் மனசுக்குள்ள சில சந்தேகங்கள்லாம் இருந்ததுமா. நீ காதலிக்கிறேன்னு சொன்னது உண்மையா? நீ காதலிக்கிற கதிர் உண்மையானவனா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடித்தான் கதிருக்கு நான் அந்த பரீட்சையை வச்சேன். கதிருக்கு பரீட்சை வைக்க நீங்க யார் சார்? என் கதிர உங்க பையன் சந்தோஷ் மாதிரி நினைச்சீங்களா? எந்த ஒரு வீக்னஸும் பலகீனமும் அவர்கிட்ட கிடையாது. He is man of principles. உங்க பணமோ சினிமா சான்ஸோ எதுவும் அவரை சலனப்படுத்த முடியாது. அவங்ககிட்ட பேசின பிறகு நானே அதை புரிஞ்சுக்கிட்டேம்மா. சார், சந்தோஷ்க்கும் உங்களுக்கும் என்ன சார் வித்தியாசம்? மோதிரத்தையும் வைர நெக்லஸையும் கொடுத்து பொண்ணுங்களை வெல பேசினவரு அவரு. நீங்க சினிமா சான்ஸ கொடுத்து கதிர வெல பேசியிருக்கீங்க. தப்பு உங்ககிட்ட தான் சார் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற இந்த ஹேபிட் தான் சந்தோஷ்க்கும் வந்திருக்கு. தயவு செய்து என்ன புரிஞ்சுக்கமா. எந்த கெட்ட நோக்கத்தோடையும் நான் அவனை கூப்பிடல. கதிர் கெட்டவனா இருந்து நீ அவங்ககிட்ட ஏமாந்துற போறிய உன்னை காப்பாத்தணும் தான் அவனை கூப்பிட்டேன். கதிர் கிட்ட இருந்து காப்பாத்தி உங்க பையனுக்கு கட்டி வச்சிடலாமே, அதான உங்க பிளான்? உன் சம்மதத்தோட தான் எல்லாம் நடக்கும். எப்படி சார் சம்மதிப்பேன்? ஓகே, கதிர் கெட்டவன், கதிரை நான் மறந்துடுறேன். அப்ப கூட நான் சந்தோஷ கட்டிப்பேன்னு நீங்க எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? சரிம்மா, தப்பு பண்ணிட்டேன். இந்த தப்புக்கு பத்ரி சாரும் உங்க கூட சேர்ந்து இப்படி தாளம் போட்டிருக்காரே. அவர் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன். அம்மா ப்ளீஸ் ப்ளீஸ், பத்ரியை தப்பா நினைக்காத. உன்ன மாதிரியே அவனு எனக்கு எல்லாம் எடுத்து சொன்னான். அப்ப எனக்கு அது உரைக்கல. அவன் மேல தப்பு சொல்லாதம்மா. சார், உங்க பரீட்சை தந்திரம் குறுக்கு புத்தி இதெல்லாம் தயவு செஞ்சு இதோட நிறுத்திக்காங்க. அத சொல்லிட்டு போகதான் வந்தேன்.
சார், கதிர உரசி பாத்தீங்களே, இப்ப புரிஞ்சிருக்குமே அவர் தங்கம்னு. சார், உள்ள வரலாமா? அடடே, வாங்க சார், வாங்க வாங்க, உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. வீட்டுல யாரும் இல்லையா? வீடே அமைதியா இருக்கு. பாரதி அப்பவே வெளியே கிளம்பி போயிட்டா. மகதியும் மாலதியும் கோயிலுக்கு போயிருக்காங்க. சரவணன் வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேரம் போர்டு விளையாடிக்கிட்டு இருப்பான். வணக்கம்மா. வணக்கம். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்களுக்கு உடம்பு முடியல போல இருக்கே. கொஞ்சம் முடியலதான். நீங்க உட்காருங்க. பார்த்தாலே தெரியுது. நீங்க சிரமப்படாதீங்க, போய் ரெஸ்ட் எடுத்துங்க. எங்களுக்கெல்லாம் ரெஸ்ட் கடைசியா ஒரேடியா எடுத்துட்டு போறதுதான். ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவளுக்கு பாரதி பத்தின கவலை, அதான் அவளை படுக்க வச்சிருச்சு போல. பாரதிய பத்தி நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. அவ நல்ல அமோகமா இருப்பா. இப்போ நான் முக்கியமா வந்ததே பாரதிய பார்த்துட்டு போகத்தான். என்ன பாரதி கல்யாண விஷயமா மறுபடியும் ஏதாவது பேச போறீங்களா? நானும் இவ்வளவு நிறைய பேசி பார்த்துட்டேங்க. அவ அந்த கதிர் தான் கட்டிக்கோன்னு பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு நீங்க எந்த நல்லது சொன்னாலும் பிடிக்காது, மண்டையில ஏறாது. நான் இப்போ பாரதிய பார்க்க வந்ததே வேற ஒரு விஷயம். உண்மையை சொல்ல போனா அவளை பார்த்து அவகிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு தான் வந்தேன். நீங்க எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? நம்மளை ஏமாத்தினதுக்கு, நம்பிக்கை மோசம் செஞ்சதுக்கு நியாயமா அவதான் நம்ம கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும். உங்களுக்கு நடுப்புல நடந்த விஷயம் ஒன்றும் தெரியாது. பாரதியை லவ் பண்றானே அந்த பையன் கதிர் நல்லவனா கெட்டவனா, அவன் பாரதியை சின்சியரா லவ் பண்றானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் சிதம்பரமும் அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சோம். அந்த விஷயம் பாரதிக்கு தெரிஞ்சு போச்சு. அவ நேர சிதம்பரத்துக்கிட்ட போய் கதிரை டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க யாருன்னு சண்டை போட்டிருக்க. என்ன சொல்றீங்க? சிதம்பரம் சார் கிட்ட போய் சண்டை போட்டாளா? அவளுக்கு கொழுப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்படி சொல்லாதீங்க. சிதம்பரம் ஒரு அப்பாவி. கதிரை டெஸ்ட் பண்றதுக்கு சிதம்பரத்துக்கு இப்படி ஒரு ஐடியா கொடுத்ததே நான் தான். உண்மையை சொல்லப்போனா பாரதி எங்கிட்ட தான் சண்டை போட்டிருக்கணும். இந்த உண்மையை சொல்லி பாரதி கிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் நான் வந்தேன். என்னங்க பேசுறீங்க? நீங்க என்ன தப்பு செஞ்சீங்க? அந்த கதிர் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க அவனுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்கீங்க. என் பொண்ணு ஒருத்தனை காதலிக்கிறேன், அவனை தான் கட்டிக்கணும்னு சொன்னதும் ஒரு அப்பனை நான் என்னங்க பண்ணிருக்கணும்? அவன் யாரு, எப்படிப்பட்டவன், குடிகாரனா, என் பொண்ணை காலம் பூரா கண்களை காம்பு வச்சு காப்பாத்துவானான்னு அந்த டெஸ்ட் நான் பண்ணிருக்கணும். இதெல்லாம் நான் பண்ணலையே. அந்த நினைப்பே எனக்கு வரலையே. ஆனா நான் பண்ண வேண்டிய காரியத்தை அப்பா ஸ்தானத்திலிருந்து நீங்களும் சிதம்பரம் சாரும் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அவதாங்க நியாயமா உங்க 2 பேருக்கு நன்றி சொல்லி இருக்கணும். எதுக்கு சிதம்பரம் சார் கிட்ட போய் அவ சண்டை போட்டா? நீங்களும் இப்ப அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு வந்திருக்கீங்க. நான் தான் சொன்னேனே, அவளுக்கு திமிரு, காதலிக்கிறோன்ற திமிரு. அவ வரட்டும், பேசிக்கிறேன். அவ முன்ன மாதிரி இல்லைங்க. இப்ப அவ தலைகீழா மாறிட்டா. முன்னெல்லாம் பெரியவங்களை எதிர்த்து பேச மாட்டா, சண்டை போட மாட்டா. குடிக்கலினால ஒரு மாதிரி தன்மையா பேசுவா, நடந்துக்குவா. அப்படிப்பட்ட இன்னைக்கு மாறிட்டான்னா அது காரணம் யாருங்க? அந்த கதிர் தானே. அவன் தான் என் பொண்ணை இப்படி மாத்தி வச்சிருக்கான். இல்லைங்க, அந்த கதிரை தப்பு சொல்லாதீங்க. நீங்க இன்னும் அந்த பையனை பார்த்தது இல்ல. அந்த கதிருக்கு டெஸ்ட் வச்ச நான் சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையன் இல்ல.
கதிர் ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். அது மாதிரி பையனை பார்க்கறது இந்த காலத்துல ரொம்ப அபூர்வம். உண்மையை சொல்ல போனா நம்ம பாரதிக்கு ரொம்ப பொருத்தமானவன் அந்த கதிர் தான். நாங்க கதிருக்கு டெஸ்ட் வச்சிருக்க கூடாதுதான், ஆனா அப்படி டெஸ்ட் வைக்க போய் தான் அந்த பையனை பத்தி எங்களால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா என்ன பண்றது, பாரதிக்கு இந்த விஷயம் பிடிக்கல. பாரதிக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செஞ்சது தப்பு தானே. அதனால பாரதி வந்தா நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டதா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. நான் வரேன். வரேம்மா. வரேங்க. சரிங்க. வா கதிர். என்ன உன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போக மாட்டியான்னு ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். இப்ப என்ன தயக்கம்? இல்ல, தயக்கம்லாம் இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் மீட் பண்ண போறேன் இல்லையா, அதனால ஒரு சின்ன எக்ஸைட்மெண்ட். எங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர், பட் லவபிள் கேரக்டர். ரொம்ப வெளிப்படையானவங்க. உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேச தெரியாது. சுருக்கமா சொன்னா நடிக்க தெரியாது. டைரக்டருக்கு நடிச்சாதான் பிடிக்குமா? சரி சரி வா. ஒன் செகண்ட், நான் தலை கொஞ்சம். ஓகேவா பாரதி, நான் நல்லா இருக்கலாம். சூப்பரா இருக்கேன். வரலாம். அது அந்த சினிமாக்காரன் கதிராத்தாம இருக்கணும். 3 வருஷமா அவனை பத்தி மூச்சு விடாம இருந்தா இப்ப அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. என்ன தைரியம் இருந்தா அவனை வீட்டுக்கே கூட்டிட்டு வர ஆரம்பிப்பா. அவ தைரியத்துக்கு என்னங்க குறைச்சல்? அவ தான் சிதம்பரம் சார்ட்டே போய் சண்டை போட்டு வந்துட்டாளே. கதிர், என்ன பாக்குற? வா. வரேன். உள்ள வா. கையபடி யாரா பார்க்க போறாங்க. அம்மா, அப்பா, அம்மா. கதிர், அப்பா, நான் சொன்னேன்ல கதிர், இவர்தான். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கதிர், இவங்க என் அம்மா. வணக்கம்மா. உங்களெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பாரதிக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவளுக்கு இப்பதான் மனசு இறங்குச்சு. அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு பாரதி ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்போ உங்களுக்கு உடம்பு பரவாயில்லையம்மா? கோகிலா, கடைக்கு பொருளை லேட்டா சப்ளை பண்றேன்னு எல்லாரும் என்ன திட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்காவது நான் நேரங்காலமா போய் சேர்றேன். கையில் இருக்கிறது ஒரே ஒரு தொழில், அதுவும் சொதப்பிடுச்சுன்னா அப்புறம் குடும்பமே சோத்துக்கு சிங்கிதான் அடிக்கணும். காலையில ஊற வச்ச துணி அப்படியே இருக்கு, துவைக்கணும். சமையல் வேலைலாம் ஆரம்பிக்கணும். 3 பொண்ணுங்களை பெத்தேன் தான் பேரு. ஒரு நிமிஷம் கூட உட்கார முடியல. ஐயோ அம்மா,
கதிருக்கு காஃபி இல்ல பரவாயில்ல, எனக்கு காஃபிலாம் எதுவும் வேண்டாம். காஃபி வேண்டாமா, அவரே சொல்லிட்டாரு. கதிர் வா உட்காரு. ஏய் இட்ஸ் ஓகே, நான் நிக்கிறேன், இது கம்ஃபர்ட்டபிளா தான் இல்ல இருக்கு. வா, இல்ல பரவாயில்ல வா பாரதி, உட்காரு. இவ மகதி, உன்கிட்ட சொன்னேனே. ஹாய், ஹலோ. என்ன சொல்ற? இவ என்ன சொல்றான்னு உனக்கு புரியலையா? இல்ல. நீதான் கதிரான்னு கேக்குற. ஆமா, நான் தான். உனக்கு காஃபி போட்டு கொண்டு வரேன்னு சொல்றா. ஓ. கதிர், ஏன் நிக்கிற? உட்காரு. இல்ல, ஒரே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏய் யாருடி? ஏய் என்னடி? யாரு? சரவணன் மாலதி தானே? ஏய், ஏன் தயங்கி நிக்கிறீங்க? வாங்க வா. சரவணா, இவர்தான். இருக்கா, நான் சொல்றேன். சாரு கதிர் தானே? கரெக்டா? ஹலோ, ஐ அம் மாலதி. ஹாய். அம்மா, நீங்க சினிமால அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கீங்க? ஆமா. கதிர் சீக்கிரமே படம் டைரக்ட் பண்ண போறாரு. நான் ஒரு சினிமா மேகசின்ல படிச்சேன். சென்னையில மொத்தம் 1000 அசிஸ்டன்ட் டைரக்டருங்க இருக்காங்களா? அவங்கள யாரோ ஒருத்தருக்கு தான் டைரக்டர் சான்ஸே கிடைக்குமா? அந்த ஒருத்தன் நான் தான். பாரதி, வாழ்க்கானாலும் ரொம்ப தான் கர்வம். ஐயோ, இது கர்வம்லாம் இல்ல, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். சினிமாவே நம்பிட்டு இருக்க முடியாது. கையில வரதா தொழில் இருக்கணும், இல்லாட்டி பொழைக்க முடியாது. சொல்லு சோஃபி. சாரி சார், அவ எப்பவுமே அப்படிதான். இட்ஸ் ஓகே. நான் தான் உன்கிட்ட சொன்னேனே, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டர்னு. இவ கொஞ்சம் வித்தியாசமான கேரக்டர். சரவணன், நீங்க பிஇ முடிச்சிட்டு ஆஸ்திரேலியா போறதுக்கு ட்ரை பண்ணது, அதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட பணம் கட்டி ஏமாந்தது எல்லாமே பாரதி என்கிட்ட சொன்னா. ஆஸ்திரேலியா போய் வேலை பார்க்கணுங்கிறது ஒரு நல்ல ஐடியா தான், அதை குறை சொல்லவே முடியாது. பட் அங்க போற வரைக்கும் தற்காலிகமா இங்க ஏதாவது ஜாப்ல ஜாயின் பண்ண தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், நீங்க சொல்றது கரெக்டு தான். நானும் வேற வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஷியோ, மறந்தே போயிட்டேன். அக்கா, வேலை விஷயமா அர்ஜென்ட்டா ஒருத்தர் போய் மீட் பண்ணோம். நான் கிளம்புறேன். சார், உங்களை நேரா தனியா வந்து உங்களை meet வாங்க பண்றேன். வாங்க வாங்க, நான் வரேன். ஓ தேங்க்யூ. காஃபி சூப்பரா இருக்கு. ஏ மாயத்தி, நாங்க ஒண்டியா கடந்து அவஸ்தைப்பட்டு இருக்கேன். கூட மாட ஒத்தாசை பண்ண நான் குறைஞ்சா போயிடுவேன். வாடி.